ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பு விசுவாசிகள், இந்த யூடியூப்பில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்தின் கடைசி ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்தியாவிலும் தமிழகத்திலும் இந்த தொற்று நோயை குறைத்து ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அனைவரும் ஜெபிப்போம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். எங்கே 1-2 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த இடத்துல நீர் வாசம் செய்கிறீரப்பா. எங்கே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே இடங்களில் எல்லாம் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களை காண்கிற தெய்வம், எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை அழைத்தவர், இதுவரை நடத்தினீரே ஸ்தோத்திரம். எத்தனையோ மரணங்களின் சத்தங்களை கேள்விப்படும் போது இன்னும் எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர் என்றால் ஆண்டவரே, நாங்கள் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ வேண்டும். எங்களுக்கு தந்திருக்கிற நாட்களிலே உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக இயேசு ராஜா. அந்த ஆண்டவரே நாளிலோ இந்த சத்தத்தை எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரேன், எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னீரேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து சொன்ன ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்கு தோத்திரம், உங்க தயவுக்கு தோத்திரம், உங்க பிரசன்னத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தோத்திரம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பரானீரே. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தில் நாங்கள் இந்த நாளிலே நிறைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும். உம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்கள் துணையாளர், நீரே எங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவரே, இந்த உலகம் மாறி போகலாம், துணையாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள் ஆண்டவரே துணை இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நீரோ எங்களுக்கு நிரந்தரமான துணையாளராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை இறங்கி அசைவாடும். உங்களுடைய பிரசன்னம் இந்த நாளில் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. தேவையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் உட்கார்ந்து ஆண்டவரை ஒரு சில பாடல்களை பாடி பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே என்று சொல்லி அவரை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் புரிவாரே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். ஆராதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். ஆராதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார்.
கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாடுவோமா? சந்தோஷமாய் பாடுவோம். இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் இருந்த நம்மை தயவாய் தூக்கினாரே. அதை நினைத்து அவரை உயர்த்தி பாடி ஆண்டவரை கொண்டாடுவோமா? பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன் நன்மைகளை குறைக்காதவர், நன்மைகளை அதிகமாக்குகிற தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடி அவரை துதியுங்கள். அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவும் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவும் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். சொல்லுவோமா? விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடுவே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆண்டவர் நல்லவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற ஆண்டவர். இந்த கொரோனா நாட்களில் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும்படியால் அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும் என்பதை நினைத்து அவரை பாடி துதித்துக் கொண்டே இருப்போம். உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. விசுவாசமாய் அவரை உயர்த்தி, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. அல்லேலூயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் காலை மான்காலாய் போல மாற்றினீர். வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள் மத்தியில் ஆண்டவரே என்னோடு கூட வந்தீர், எங்களோடு வந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் என்னை பலப்படுத்தி இடைக்கட்டி என் வழியை சரிப்படுத்தினீர். இந்த மே மாதத்தின் இத்தனை நாட்களும், இந்த மாதத்தின் கடைசி ஒரு நாளைக்கு முந்தின நாள் வரையிலும், இந்த 30ஆம் தேதி வரையிலும் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா? ஓ என் காலாய் மான்காலாய் மாற்றி மாற்றி பதிலை தாண்ட செய்தி, என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினி. என் காலை மான்காலாய் மாற்றி மாற்றி வழியை தாங்கி செய்தி, என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. அல்லேலூயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே.
உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் ஆண்டவரே, உம்மையில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை சூழ்ந்திடும் உம் தயவால் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடி கொண்டாடுவோமா? ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்தி பாடி அவரை கொண்டாடுவோம். உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். சொல்லுவோமா? உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். நிறையன் ஜீவன், நிறையன் சத்தியம், நிறையன் வழியையா. அல்லேலூயா. நிறையன் ஜீவன், நிறையன் சத்தியம், நிறையன் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்து, சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. நிறையன் ஜீவன், நிறையன் சத்தியம், நிறையன் வழியையா. அல்லேலூயா. நிறையன் ஜீவன், நிறையன் சத்தியம், நிறையன் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நிறையன் ஜீவன், நிறையன் சத்தியம், நிறையன் வழியையா. அல்லேலூயா. நிறையன் ஜீவன், நிறையன் சத்தியம், நிறையன் வழியையா. சிலுவையின் மறைவில் ஆறுதலே, சிலுவையின் மறைவில் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் மறைவில் அடைக்கலமே. கலங்காலே கலங்காலே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காலே கலங்காலே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று அவரை ஆராதிப்போமா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். எங்கே ஒன்றெட்டு பேர் நாமத்தினாலே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். பயபக்தியோடு கூட ஆண்டவரை எல்லாரும் துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கனப்படுத்துவோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திர, எல்லா துதிகளுக்கும் பாத்திரரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போம். ஆலயத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்முடைய வீடுகளிலும் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஓ ராபா ஹங்கா ராபா லியா ராபா நபா ராபா ஊரா கபா ரபா 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 ரபா. இத்தனை நாடு வழி நடத்தி வந்த தெய்வமே, பாதுகாத்து வந்த தெய்வமே, உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சாரோனின் ரோஜானின் பள்ளத்தாக்கின் லீலி, அழகில் சிறந்தவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், நேற்று என்று மாறாதவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற அன்பின் தெய்வம், அதிசயமான தெய்வம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே புகழை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எஜமானனே நீ நல்லவர். இயேசு ராஜா நீ நல்லவர். சொன்னதை செய்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர், அற்புதங்களை செய்பவர், அதிசயங்களை மாணவர், ஆச்சரியமான காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தவரே. இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தீரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையே உயர்த்துகிறோம்.
பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். உமக்கே புகழை செலுத்துகிறோம். ஓ ராபா ஹந்தா ராபா லாபா ராபா லாபா ரியா லாபா ஊரமான ஹந்தா ராபா. நல்ல விடுதலையோடு எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் ஓ ஹல்லேலூயா. ஒரு சில வினாடிகள் ஓ ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆராதியுங்கள். முழு மனதோடு துதியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கனப்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், 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 நல்லவர். எஜமானனே நீ நல்லவர். இயேசு ராஜா நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் தூசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளி பாட உள்ளம் எல்லாம் ஈங்குதையா. அவர் நம்முடைய துணையாளர். அவர் நமக்கு துணையுமானவர். யாக்கோபின் தேவன் எனக்கு துணையுமானவர். அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீரே எங்கள் துணை, நீரே எங்களுக்கு பாதுகாவல். இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, இந்த தேசத்திலே துணையா இருந்தீரே. ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி கனத்தை செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஐயா. உம்மையே நாங்கள் புகழுகிறோம் ஐயா. உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்களை கைவிடாத தெய்வமே, எங்களை அழைத்த தெய்வம் நீர், அறிந்த தெய்வம் நீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வம். உம்மை இந்த மாலை வேளையிலே துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே துதிக்கிறோம். இந்த மதியான நேரத்திலே எப்பொழுது உடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அந்த நேரத்தில் துதியின் பலியை செலுத்துங்கள். ஓ ரஹங்கா லபா ரபா லியா. நல்ல விடுதலையோடு ஆண்டவரை துதிப்போம். எல்லாவற்றையும் மறந்து ஒரு மனமாய் துதிப்போம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே ஒரு மனதோடு துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் மத்தியிலே அசைவாடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் மத்தியிலே ஆளுகை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நம்மத்திலே இறங்கி வந்து ஆளுகை செய்வாராக, ஆளுகை செய்வாராக, ஆசைவாடுவாராக. ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே, ஆண்டவரே தோத்திரம், உங்க சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் தூசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் ஏங்குதையா. அப்பா உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய ஆராதித்து பாடுவோமா? எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மையை நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடி கொண்டாடுவோமா? ஓ துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் தூசியாக பறக்குதையா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் தூசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் ஏங்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் ஏங்குதையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே.
நிரப்புமையா. வல்ல தெய்வமே இப்போ வாருமையா. வல்லமையால் எங்களை நிரப்புமையா. வறண்டு போன என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாகுதையா. வறண்டு போன என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாகுதையா. ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மீது ஊற்றுமையா. அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மீது ஊற்றுமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே. துணையாளரே, உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் துசியாக பறக்குதப்பா. துணையாளரே, உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் துசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் நீங்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா. துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் நீங்குதையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வேறு நினைவுகள் வர வேண்டாம். நாம் இருக்கிற இடங்களிலே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளையும் உடைக்கிறார். சிந்தனையில் இருக்கிற ஒரு மனதை கெடுக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படுவதாக. தேவனை ஆராதிக்கப்படத்தக்கவர், தேவனை உயர்த்தப்படத்தக்கவர். ஆண்டவரே, வேற எந்த காரியங்களும் பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே தோற்ற சிந்தனைகளை மறைக்கிறோம். அல்லேலூயா. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. எத்தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது. ஆண்டவர் இரத்தத்துக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன். சொல்லுவோம். எந்த தீங்கு என்னை அணுக முடியாது. எந்த சத்துருக்களும் என்னை தொட முடியாது. என்னை மனமனடியாக்க முடியாது. சோர்வுக்குள்ளே தள்ள முடியாது. கண்ணீருக்குள்ளே தள்ள முடியாது. போராட்டங்களுக்குள்ளே என்னை நடத்த முடியாது. உலகத்தில் இருப்பவரிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, அப்படியே முழங்கால் படிக்கிட்ட நிலைமையில எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும்படியாய்
இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய அதிசயமான கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய அற்புதமான கரம் இறங்கி வருவதாக. எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசிகள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தெய்வம், இன்று நீர் உயிருள்ளவராய் இருக்கிறீர், இன்றும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். எத்தனையோ விசுவாசிகள் சோர்வோடு இருக்கலாம் ஆண்டவரே, பிரச்சனையோடு இருக்கலாம், தேவையோடு இருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்தியும். வீடு கட்டி முடிக்க முடியாத பிள்ளைகள், ஆண்டவரே, மழை நாட்களிலே சரியாக வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல வீடுகளை தருவீராக, பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே, வீடு வேலைகள் முடிக்கப்பட உதவி செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய சபையிலே தந்திருக்கிற 90 குடும்பங்கள் கிட்டத்தட்ட, ஆண்டவரே தோத்திரம், அவர்களுக்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வருகிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களை கர்த்த சென்னையிலிருந்து பல விசுவாசிகள் நம்முடைய சபையில ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி. முதுகரை மதுராந்தகத்துக்காக தோத்திரம், புலம்பாக்கத்திற்காக தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சரவம்பாக்கத்திற்காக ஸ்தோத்திரம். சித்தாமூருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, கொளத்தூருக்காக ஜெபிக்கிறோம். தொன்னாடுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காட்டு தேவாத்தூருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோத்திரம். நல்லாமூருக்காக ஜெபிக்கிறோம். கீழ்கரணைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய அதிசயம் இறங்கட்டும் ஒவ்வொரு கிராமங்களிலும். ஆண்டவரே, பெரிய வெண்மணிக்காக ஜெபிக்கிறோம். நெமிலிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆற்காடுக்காக ஜெபிக்கிறோம். அமிர்தகரணைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இங்கிருந்து வருகிற விசுவாசிகளை கர்த்தர் வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த கிராமங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கிராமங்களை கர்த்தர் வேலை அடைப்பீராக. இல்லீடுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நுகம்பலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த கிராமங்களிலே இறங்கட்டும். கர்த்தருடைய அதிசயம் இறங்கட்டும். கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைக்கிற தெய்வம், எல்லா தடைகளையும் உடைக்கிற தெய்வம், ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இறங்கி ஒரு அதிசயத்தை செய்ய. ஆண்டவரே, எல்லா கிராமங்களிலும் ஆளுகை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாவதாக. ஆண்டவரே, ஜனங்களை விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திர. ஜனங்களை விடுவிக்கிறேன். ஆண்டவரே, நீலமங்கலத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே தோத்திரம். ஆண்டவரே, கீழ்வசலைக்காக ஜெபிக்கிறோம். அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொறையூருக்காக ஜெபிக்கிறோம். அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக தோத்திரம். ஆண்டவரே, தண்டலத்திற்காக ஜெபிக்கிறோம். அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர. புத்தூருக்காக ஜெபிக்கிறோம். அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். பூங்குணத்திற்காக ஜெபிக்கிறோம். அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். செய்யூருக்காக ஜெபிக்கிறோம். அங்கிருந்து வருகிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு விசுவாசிகளையும் நடத்தட்டும். கன்னிமங்கலத்திற்காக ஜெபிக்கிறோம். பலவூருக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமங்களில் இருந்து வருகிற எல்லா விசுவாசிகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வேலை அடைப்பீராக. கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்திய தேசத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்திய தேசத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஆண்டவரே தோத்திர. சாத்தானின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், இந்த வியாதிகள் விலகும்படியாக ஆண்டவரே தோத்திர. பில்லி சூனியம் மந்திரம் ஏவல்கள் இதற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பணத்திற்காக இன்று பல குடும்பங்கள் மந்திரவாதத்தினாலே பாதிக்கப்படுகிறார்களே, இந்த நிலைமை மாறட்டும். இயேசுவே தெய்வம் ஆண்டவரே என்பதை காணட்டும் ஜனங்கள். ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, பிரதமருக்காக, எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காய், எம்எல்ஏ எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். அரசு துறையில் இருக்கிறவர்களுக்காய், தனியார் துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன்னால ஆண்டவரே பல தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும் ஐயா. கர்த்தர் நாமம் கனப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, நீரே மகிமையான காரியத்தை செய்ய வல்லவர்.
நீரே அற்புதமான காரியத்தை செய்வீராக தகப்பனே. உம்முடைய நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய நாமத்தினாலே ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர் பிரசன்னம் ஆண்டவரே, தோத்திர அந்த தேசம் முழுவதிலும் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வதாக ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வதாக ஆண்டவரே, செய்வதாக, பாதுகாப்பதாக. பல வியாதிகள், கருப்பு பூஞ்சை என்ற நோய் ஒன்று பரவி வருகிறது. கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து இவைகளை கட்டுப்படுத்த ஆண்டவரே உம்மால் தான் ஆகும். அதை நீர் செய்யுங்கப்பா ஆண்டவரே, அதை செய்யுங்கப்பா ஆண்டவர். கிருபை செய்ய ஆண்டவரே. பசியோடு பட்டினியோடு இந்த லாக்டவுன் நாட்களில் ஜனங்கள் இருந்தால் அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க ராஜா. இந்த நாளில் உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தேவனிட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். இந்த குறிப்புகளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா விசுவாசிகளுக்காக எல்லா கிராமங்களிலும் கர்த்தருடைய வல்லமையினாலே ஒரு பாதுகாப்பு உண்டாக, இந்திய தேசம், தமிழகம் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு உண்டாக நீங்களை எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஷாபா கதா ரபா நபா ரபா நபா ரபா நபா ரபா ஒரு கபா நபா ரபா நபா ரபா நபா ரபா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம், ஜெப நிலைமையில ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஓ, அதற்கான நேரம் இது, அதற்கான நேரம் இது. ஜெபிங்கள் 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 ஜெபிங்கள். தேவ சமூகத்தில் ஒரு ஜெபம் எழுப்பட்டும், ஒரு ஜெபம் எழுப்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காய் நன்றி ஐயா. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாருமையா, என் கப்பலில் நீ மாலுமியா, என் கப்பலில் நீ மாலுமியா. அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நானோ சிறு கப்பல், அடியே நானோ சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா, என் கப்பலில் நீ மாலுமியா, என் கப்பலில் நீ மாலுமியா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் படகுல நீங்க வாங்கப்பா ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில வந்து அலைமோதுகிற இந்த உலகத்தில் எங்களை நீ நடத்தி செல்லுங்க. நீரே துணையாக இருந்து அன்று சீஷர்கள் சென்ற படகுல நீங்க இருந்தீங்கப்பா. நீங்க இருந்ததை மறந்து அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. கடல் கொந்தளித்தது, காற்று பொங்கினது. இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார்கள். நீ துணையாளராக இருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகள் மறக்காதபடி, இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் மறக்காதபடி, எந்த நிலையிலும் ஓ ரபா ஹந்தியா லவா ரிபி லவோ ரபா கத்தரபா ஷபா ரபா, ஆண்டவர் என்னோடு இருக்கிற அந்த தைரியத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் அவர்களை மறுபடியும் நிறுத்துங்க உயிரோடு. அவர்களுக்கு பலனை தாங்கப்பா ஆண்டவர். கிருபை ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உமக்கே மகிமை. ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நல்ல ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். வருகிற மறுபடியும் நமக்கு ஒரு வாரம் இந்த லாக்டவுன் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நல்ல விசுவாசிகள். நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் இப்படியே தான் ஆராதிக்க போகிறோம். காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவர்களுக்கென்று விசேஷத்தை ஜெபம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆராதனை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்க நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களுக்கு உங்களுடைய நம்பரை இணைத்து காலை 8:30 மணி முதல்
9:30 மணி வரை கிட்டத்தட்ட 25 நம்பர்கிட்ட அப்படி முதல் ஜெபம் நடக்குது ஆன்லைனில். ரெண்டாவதாக இது 10:30 மணிக்கு நமக்கு ப்ரீமியர் அப்படி அந்த நேரத்தில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணால் கூட பழைய நிகழ்ச்சிகளை பார்ப்பது கஷ்டம். அதனால் 10:30க்கு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 11:30 மணிக்கு முடிந்த பிறகு மறுபடியும் முதல்ல இருந்தே அதை பார்க்கலாம். இல்லை அப்படி அந்த பாதி பகுதியிலிருந்து தான் வரும். அதனால் நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் கொஞ்சம் தான் அப்படி நினைக்காம முடித்துட்டு மறுபடியும் நீங்கள் ஆராதனை ஒருவேளை பார்க்க முடியல சூழ்நிலை, நான் மறுபடியும் நீங்கள் 11:30 மணிக்கு மேலே ஆராதனை ஜெபங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். அதற்கு பிறகு எந்த நேரம் போட்டாலும் அதில் நமக்கு முழுமையான ஸ்தோத்திர நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் நிகழ்ச்சி வரும். அதனால் பாதியிலிருந்து தான் வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு ஒழுங்கு நம்ம 10:30க்கு உட்கார்ந்தா குடும்பமாக உட்கார்ந்து எப்படி நம்ம சபையில் ஆராதிக்கிறோமோ அதே போல் நம்ம ஆராதித்தா மிகவும் நன்றாக இருக்கும். நல்ல ஆடைகளை உடுத்தி எப்படி சபைக்கு நம்ம வர்றோமோ அதே போல் ஆண்டவர் நம்முடைய வீட்டில் வருகிறபடியினால் நம்ம அதற்குரிய ஒரு தகுதியான வஸ்திரங்களோடும் தகுதியான மனதோடும் வேறு எந்த வேலைகளையும் செய்யாதபடி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தில் குடும்பமாய் 1 மணி நேரம் உட்காருங்க. இந்த ஜெபம் முடித்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த 1 மணி நேரம் தான் நிகழ்ச்சியை நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்குன்றதுனால தான் இப்படி பண்ணுறோம். அதனால் இதோடு இல்லை, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சேர்ந்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தில் சீக்கிரம் ஒரு மாறுதல் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார். அதை தான் கடந்த வாரத்தில் தேவன் சொன்னதை நாம் கவனித்தோம். என்ன செய்யணும்? 7 விதமான காரியம். இந்த நாளிலே தேவன் சொன்னதை நோவா 3 காரியங்களிலே அவன் சரியாக செய்தான். 3 காரியங்களை. தேவன் 7 காரியங்களை சொன்னார். அவன் 3 காரியங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை மதித்து அப்படியே செய்தார். நோவா செய்த காரியங்களை 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நமக்கு துணையாளர். இந்த நாளிலும் துணையாளர் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவன் சொன்ன 7 காரியங்கள் கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். நோவாவுக்கு கிடைத்த 3 காரியங்கள். இல்லை அப்படி நோவா பெற்றுக்கொண்ட 3 காரியங்கள். இதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு ஒரு துணையாளர். அதான் பாடினோம், துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் தூசியாக பறக்குதையா. நம்முடைய துன்பங்களை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. தீங்கு காண மாட்டாய் என்று வேத வசனம் சொன்னதே அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கீழ்ப்படிந்தால் அவர் துணையாளராக இருப்பார். கர்த்தர் நல்லவர். நோவாவை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னபடி நடந்தார். ஆதலால் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் துணையாக இருந்தார். நோவா பெற்றுக்கொண்ட 3 காரியங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்பது என்ன? கிடைக்கக்கூடாத ஒரு வாய்ப்பு. என்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக நான் படிக்கவில்லை. ஒரு கிராமத்தில் படித்தேன். 10வது வரை படித்தேன். அதற்கு பிறகு ஒரு அனாதை ஹாஸ்டலில்
அதற்கு பிறகு ஐடிஐ படித்தேன், வேலை செய்தேன். பெரிய அளவில் எங்கேயும் நின்று பேசினதில்லை, மேடைகளில் நின்று பழகினதில்லை. வாய்ப்புகள் எதுவும் கிடைப்பதற்கு வசதிகள் இல்லை. ஆனால் என்று ஆண்டவருடைய வேதத்தை எடுக்க என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேனோ அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். 1998 வருஷத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். யாத்திரையாகமம் 33 அதிகாரத்தில் 17வது வசனம். இதே வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்கு சொல்லுகிறேன்? தகுதி இல்லாத எனக்கு இந்த சித்தாமூர் பகுதியில் ஒரு சபையில் ஊழியம் செய்ய, இந்த ஏஜி ஸ்தாபனத்தில் 21 ஆண்டுகள் இதுவரையில் ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்தது ஒரு கிருபை. அந்த கிருபையில் தான் நான் இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். திறமையில் அல்ல. திறமை என்று சொன்ன எத்தனையோ பேர் என்று காணவில்லை. ஆனால் கிருபை, அவருடைய கிருபையை நம்புங்க. வீடு கட்டி இருக்கிறது கிருபை, நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அது கிருபை, கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் அதை சந்தோஷமாக சாப்பிட்றீங்க பாருங்க, அது கிருபை. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் எதெல்லாம் தந்திருக்கிறாரோ அதுதான் கிருபை. கிருபை பற்றி நிறைய இருக்கு. மலைகள் கூட விலகலாம், கர்த்தருடைய கிருபை விலகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நோவாவை நான் பார்க்கும்போது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இன்று உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை கிருபை கிடைக்கணும். அவர்கிட்ட தகுதியில்லாத நம்மை வாழ வைத்திருக்கிறாரே, தொடர்ந்து அவருடைய கிருபையை நினைக்க வேண்டும். வசதிகள், வாய்ப்புகள், ஆசீர்வாதம் வந்த பிறகு இது என்னுடையது, என் திறமையால் இந்த வீடை கட்டினேன், என் திறமையால் தான் நான் இதை செய்தேன் அப்படி சொல்லாம இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைன்னு சொல்லுகிற ஒரு மனதை கர்த்தர் தர வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள். ஆனால் நோவாவை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நீ ஒரு பேழையை செய்யுண்டு சொன்னார். அது ஒரு கிருபை. வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 2:5, அன்பு தேவ பிள்ளைகளே, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டே போகலாம். நோவா அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறான். பேழையை செய்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்து அவர்களை பேழைக்குள்ளே கூப்பிட முயற்சி எடுக்கிறார். ஆனால் பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த குடும்பமோ பாவம் இல்லாமல் வாழ்ந்த குடும்பம், பரிசுத்தமாய் வாழ்ந்த 8 பேர். ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம், தேவனை முற்றிலும் மதித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். மக்களுக்கு நீதியை குறித்து பிரசங்கித்தார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்னுடைய கிருபை இருக்குது பண்ணார். அவன் பேச தெரியாதவன், வாய் வராது, பேச திக்கு வாய் உள்ளவன். ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு பார்வோனுக்கு எந்த வீட்டில் பார்வோன் வீட்டில், ராஜா வீட்டில் வாழ்ந்தானோ அதே வீட்டில் போய் தேவனுடைய வல்லமையோடு நின்றான். தேவன் அவனை கொண்டு 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்தார் வனாந்தரத்திலே. காரணம் கிருபை. தகுதி இல்லாத நமக்கு அவருடைய கிருபையை வேண்டும்.
அவருடைய கிருபையை நம்புங்கள், திறமையை நம்பாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான். லூக்கா 1:30 தேவதூதன் மரியாளை பார்த்து, தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? மரியாளை பார்த்து சொல்லுகிறார் தேவதூதன், நீ பயப்படாதே. நம்மை போன்று பிறந்த ஒரு தாயார் தான் இந்த மரியாள் அம்மா. ஆனால் அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆதலால் அவர்கள் பாவம் செய்யவில்லை, முழு பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் என்று உலகத்தில் எந்த மனிதனையும் சொல்ல முடியாது. பரலோகத்திற்கு போகிறதுக்கு இயேசு மட்டுமே வழி என்பதை இயேசு சொல்லி இருக்கிறார். மரியாளை பார்த்து தேவதூதன் வாழ்த்துகிறான். நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உனக்கு ஒரு கிருபை, உனக்கு ஒரு தயவு. இந்த உலகத்தில் தெய்வ குழந்தையை, மனிதனுக்காக இறங்கி வருகிற குழந்தையை, மனிதன் பிறப்பது போல கருவுன்னில் உதியாமல் பரிசுத்த ஆவியானவர் கடவுளால் இந்த வல்லமை இறங்கி உனக்குள்ளே அவர் உருவாக்கின உடலிலே இந்த கருவை அவர் உனக்கு சுமக்க உதவி செய்கிறார் என்று சொன்ன உடனே இவங்க ஒரு வார்த்தை அழகா சொல்றாங்க, இதோ நான் தேவனுக்கு அடிமை. அவங்க ஒரு தெய்வமா இருந்தா தேவதூதனுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அழகா சொல்றாங்க. காண ஒரு கல்யாண வீட்டில் அவர்கள் போகும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல ரசம் குறைந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் பலர் வந்து என்னுடைய தாயாரிடத்தில் சொல்லுகிறார்கள், திராட்சை ரசம் இல்லை. அப்பொழுது இயேசுவிடம் சொன்னபோது, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு சொல்லுகிற நேரம் நான் அதை செய்வேன் அப்படின்னு அழகா சொல்றார், விளக்கமா சொல்றார். இல்லைன்னா அவர் அப்படி சொல்லியிருக்க முடியுமா? அதான் சொல்றார் இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் அங்க போக முடியாது பிதாவின் இடத்தில். இயேசு மட்டுமே தெய்வமாக பார்க்கப்படும் திரியேக தெய்வம் என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஆனால் இந்த தாயாருக்கு ஒரு குழந்தையை சுமக்கிற ஒரு கிருபை. எவ்வளவு மனிதர்கள் இவர்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள், தேவையில்லாமல் பல வார்த்தைகளை பேசியிருப்பார்கள். அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு நோவாவை போல நீதிமானாய் ஸ்தோத்திர வாழ்ந்த ஒரு அற்புதமான தாயார். அவர்களுக்குள் பிறந்ததே தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவ கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் ஒரு நாளும் நீங்கள் தாழ்மை அடையாமல் பெருமை அடையாமல் இருக்க வேண்டும். தாழ்மை அடைந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கிருபைன்னு நினைச்சீங்கன்னா அந்த கிருபை உங்களை பெரிய காரியத்தை காண செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழகா சொல்றார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவருடைய கண்ணில் நமக்கு தயவு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு. அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நான் என் குடும்பத்தை நடத்துகிற கிருபை, வேலை செய்யக்கூடிய கிருபை கேளுங்க, ஆண்டவர் தருவார். இரண்டாவதாக, நோவா அப்படியே செய்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். ஆதியாகமம் 6:22 நான் பார்க்கும்போது நோவா அப்படியே செய்தான். முதலாவது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க நோவா அவன் நல்ல ஒரு மனிதனாக இருந்தான். இரண்டாவது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
பேழையை செய் என்று சொன்னார், அதை அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று நான் பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் சொன்னதை செய்கிற விசுவாசிகளையும் ஜனங்களையும் தேவன் தேடி பார்க்கிறார். ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை நம்பி வரும்போது தேவன் சொல்லுகிறதை அப்படியே கேட்கிறோம். ஆனால் நாட்கள் போக 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 பல மனிதர்கள் இன்று அவர்கள் சொல்லுவதை ஆண்டவர் கேட்க வேண்டும், சபை ஊழியர் கேட்க வேண்டும் என்ற நிலைமையில் இன்னைக்கு மாறிவிடுகிறார்கள். இங்கே நோவா ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தான், எதுவும் கேள்வி கேட்கல. பேழைக்கு 300 முழம், அகலம் 50, நீளம் 300, உயரம் 30 என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை அப்படியே செய்து முடித்தான். எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் சொன்னதை கேட்டு அப்படியே செய்து முடிக்கிற ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அதே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். சகரியா, எலிசபெத். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்னால நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவன் நீதிமானாய் நோவா இருந்தபடியினால் அவனுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது. அவர் அவனை நடத்தினார் அழகா. ரெண்டாவது, நோவாவுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவன் செய்த காரியம், தேவன் தனக்கு சொன்னதை அப்படியே செய்தான். இந்த சகரியா, எலிசபெத். சகரியா யாரு? ஒரு ஆசாரிய வகுப்பில் பிறந்தவன். தேவாலயத்திற்குள் பிரவேசித்து மற்ற ஜனங்களுக்காக பலியிடக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதன். இந்த சகரியா, எலிசபெத் இவருடைய மனைவி, இவர் நல்ல ஒரு குடும்பமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற, தேவன் விரும்புகிற குடும்பமாய் இவர்கள். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். பாருங்க, அப்போ ஆலயத்திற்குள் பிரவேசித்து செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனாய் இந்த சகரியா இருந்தான். வசனம் சொல்லுகிறது, வயது சென்ற முதிர்ந்த வயதுள்ளவர்களாய் இவனும் இவனுடைய மனைவியும் இருந்தார்கள். இவர்களுக்கோ குழந்தை இல்லை. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவன் செய்ய ஊழியத்தை கர்த்தருக்கு உண்மையாக செய்தான். ஆண்டவரை கேள்வி கேட்கல. ஆண்டவரை, நான் ஊழியம் செய்கிறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஏன் எனக்கு இது இல்லை? அன்னைக்கு நம்ம பலர் கேள்வி கேட்குறோம். இந்த சகரியா அதை பற்றி கவலைப்படவில்லை. கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தான். அதனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு ஒரு தூதன் மூலமாய் அவனோடு பேசினார். 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. குமாரனை பெறுவாள், யோவான் என்று பெயரிடுவது. 18வது வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். பாருங்க, தேவதூதன் இந்த இடத்திலே வந்து, ஸ்தோத்திரம், இந்த சகரியாவோடு பேசுகிறார். பேசினதை பார்த்து இவர் கேட்கிறார்,
எனக்கு வயதாகி போச்சு, என் மனைவிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவனுக்கு யோவான்னு குழந்தை பிறக்கும், யோவான்னு பேரிடு. ஆண்டவர் சொல்றார் தேவதூதன் மூலமாக, இந்த குழந்தை பிறப்பதற்கு என்ன அடையாளம் என்று சகரியா ஆசாரியன் கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வாய் பேசாத ஊமையாய் இருப்பான் என்று 20வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். விசுவாசம் இல்லாதபடியினால் அடையாளத்தை கேட்க வேண்டாம் தேவ பிள்ளையை. ஆண்டவர் செய்வேன் சொன்னால் செய்வார், காத்திருக்க வேண்டும். இங்கே அப்படியே செய்தார். ஆனால் இந்த சகோரியா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதன், பல வருடமாய் விசுவாசிகளாய் இருக்கிறனா, ஆண்டவர் சொல்றது அப்படியே செய்கிறோமா? நம்முடைய உறவுகளுக்காக சில காரியங்களை மாற்றுகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காக முழுமையாய் செய்ய ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் நாம் கேள்வி கேட்காதபடி காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இவன் ஆலயத்தின் வெளியே வரும்போது வாய் பேச முடியாத ஒரு ஊமையானவனாய் அவன் வெளியே வந்தான். அவன் அவிசுவாசம் இல்லாமல் இருந்தால் அந்த ஊமையான வாய் இருந்திருக்காது. ஏற்கனவே அவன்கிட்ட இருந்த நல்ல வாய் இருந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் நாம் ஊமையானவர்களைப் போல மாறிவிடுகிறோம். காரணம் அவிசுவாசம். தேவன் சொல்லாததை செய்வது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பது. கர்த்தர் நல்லவர். அதே போல 57வது வசனம் வாசிப்போம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார். அடுத்த வசனம் 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 64வது வசனம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னதை அவன் தடுமாறினாலும் கடைசியாக உறவினர்கள் கேட்குறாங்க, அவனுக்கு நான் என்ன பேர் வைக்கணும்? நம்ம உறவு முறையில் யாருக்கும் யோவான்ன்ற பேர் இல்லையே, சகரியான்னு வைப்போம் அவங்க அப்பா பேரை. இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். யோவான் என்று பெயரை வைத்தான். அவன் தான் வனாந்தரத்திலே போய் அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்தி ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு வல்லமையுள்ள ஊழியராக இருந்தார். இயேசுவுக்கும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார், யோவான் ஸ்நானம். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவருக்கு நாம் சொன்னதை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு துணையாளராக இருந்து நம்மை நடத்துவார். மூன்றாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்திலே, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பேழைக்குள்ளே கிட்டத்தட்ட 48,000 வகையான விலங்குகள் இருந்ததாக ஹிஸ்டரி நமக்கு சொல்லுது. அப்போ அந்த பேழைக்குள்ள ஒரு வருஷம் இருக்கும்போது இன்னும் அதிகமாக அது பலுகி பெருகி இருக்கும். ஒரு ஜோடியா இல்லை, பலுகி பெருகினது. அதில் பல ஜோடுகளை எடுத்து இந்த நோவா தண்ணீர் வற்றினது, காகத்தை விடுறாரு, புறாவை விடுறாரு. இந்த சம்பவம்லாம் தெரியாது.
வெளியே போய் இலையை கொத்தி கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு அது அப்படியே பறந்து போய்விடுகிறது. வராமல் அதை அறிந்து பேழையை துறந்து வெளியே வந்தார்கள். நோவாவும் 8 குடும்பமும் 8 பேரும் குடும்பமும் அங்கே வந்த உடனே அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினாரே என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை காணிக்கை படைத்தார்கள், தன்னை அர்ப்பணித்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். இன்னைக்கு நன்றி செலுத்துகிற மனது வேண்டும். இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். பலர் நாம் நல்ல உணவு இல்லை, கவர்மெண்ட் அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்லி நம்ம மற்றவர்கள் மேலே குற்றச்சாட்டி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, நோவாவும் அவன் குடும்பமும் 1 வருடத்திற்கு மேலாக ஸ்தோத்திரம் 17 நாட்கள், 1 வருடம் 17 நாள்னு நினைக்கிறேன், உள்ளவே உட்காந்துருந்தாங்க. அங்கே அவங்க கொண்டு போனதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ ஞானமாக நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு விசுவாசிகளும் அப்படி இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, அதை தேவன் இந்த நாளிலே நம்மில் எதிர்பார்க்கிறார். வெளியே வந்த உடனே தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இன்று ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம், சாட்சி சொல்ல மறந்து விடுகிறோம், தேவனுக்கு கொடுக்க மறந்து விடுகிறோம், நம்மை கொடுக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவரே இதை செய்தீரே, நான் இன்னும் உமக்கு உண்மையாக வாழ்வேன், பாவத்தை எல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ்வேன்ற ஒரு மனசு நமக்கு இருக்குது. அதான் பலி. தேவனுக்கு நன்றி செலுத்தினான். 3 காரியங்களை செய்தான். தேவன் எதிர்பார்த்த அளவிலே நீதிமானாய் இருந்தபடியினால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். தேவன் சொன்னபடியே பேழையை செய்தான், அதில் உள்ளே போனான். 1 வருஷம் 17 நாள் உள்ள உட்கார்ந்து வெளியே வர்றான். பலியிடுகிறான். 2வது தேவ பிள்ளைகளை, 3வது பலியிடுகிறான். தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறான். 2வது, 1வது கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாயிருந்தான். இந்த ஒரு தகுதி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் நம்மில் விரும்புகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நான் பார்க்கும்போது லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இதான் ஃபெய்த், விசுவாசம். சகரியாவை போல அடையாளம் என்னன்னு கேட்காம, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தால், லாக்டவுனோ வேலையிலையோ எந்த சூழ்நிலையோ நீங்களும் நானும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவர் நமக்கு துணையாயிருப்பார், தீங்கை காணாமல் நம்மை நடத்துவார். வருகிற மாதத்தை கர்த்தருக்கு சித்தமான நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார், இந்த தேசத்திற்கும் நமக்கும் என்பதை நம்புவோம். தேவ பிள்ளையே, விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு, ஆண்டவர் சொன்னதை செய்கிறவனுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆண்டவர் நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். உங்கள் பாஸ்டருக்கு போய் உங்களை காட்டுங்க. இல்லை ஆண்டவர் அப்படியே தான் இருக்குது, இன்னும் சரியாகலையே, இன்னைக்கு 3 வாரம் 2 வாரம் வந்துட்ட உடனே சரியாகணும்னு நினைக்கிறான். டாக்டர்கிட்ட போனோம்னா 10 நாள் கூட போவான். அந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லை, ஜனங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் முழுமையா என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நமக்கு துணையாளர். ஆனால் இந்த 10 பேர் விசுவாசத்தோடு திரும்பி போனார்கள். ஆசார் இடத்துல போய் சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு செய்தார் என்று சொன்னார்கள். ஆனால் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் ஒரே ஒருவன் மட்டும் 13வது வசனம் 15வது வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, அடுத்த வசனம், அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
அவன் சமாரியனாய் இருந்தான். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை பெருசா தெரியாத மனுஷன், சமாரியன், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவன் உள்ளம் ஆண்டவரோடு இணைந்திருந்தது. எனக்கு செய்த நன்மையை நான் சொல்லணுன்ற எண்ணத்தோடு வந்து இதை சொன்னான். திட்டக்குடி பகுதியில் நம்முடைய சபையில் இருந்த ஒரு தம்பி புலம்பாக்கத்தில் அவங்க உறவினர் வீட்டுக்கு VBSக்கு பல வருஷத்துக்கு முன்னால் வந்தான். அவனை சரிப்படுத்தி ஒரு 10-15 நாள் தான் சுவிசேஷம் சொல்லி கிட்டத்தட்ட 8வது 9வது படிக்கும்போது கடந்த நாட்களிலே அவன் நல்ல ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பை நடத்துகிறான். பலரை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறான். அவன் சொன்ன ஒரு காரியம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த சபையில் வந்து பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இன்று அவன் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு தம்பி, ஆண்டவருக்காக நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். அவனை கடந்த நாளில் 2 நாளைக்கு முன்னே என் கூட ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ பேர் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து போய்விட்டார்கள். வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே திருமணம், பல காரியங்களுக்காக. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற ஜனங்களை தேவன் பார்க்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த கொரோனாவை பார்த்து பலர் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறார், இது நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், ஜெபிப்போம். இந்த தேசத்திற்காக தேவனிடத்தில் மறுபடியும் எந்த ஜனங்களும் பின்வாங்காதபடி இந்த சபை திறக்கப்படும் போது ஜனங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரை வர வேண்டும். அவர்கள் நரகத்திற்கு போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. 9 பேர் மறந்து போனது போல மறந்து போகாத ஜனங்களாய் தேவன் செய்த நன்மையை நினைத்து மறுபடியும் ஆண்டவரை பின்தொடர்கிறவர்களாய் நன்றி செலுத்த வாருவோம், செலுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம், வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நோவாவை 3 காரியங்களின் மூலம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பாதுகாத்து துணையாக இருந்தார். அதே ஆண்டவர் உங்களை என்னையும் வழி நடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்வோம். தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில், பகல் நேரத்தில், மத்தியான நேரத்தில், எந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தாலும் அவர்களோடு நீர் இடைப்படுங்கப்பா. உங்களுடைய கிருபையை தாங்க. எங்கள் பலோன்னு நாங்கள் சொல்லாதபடி நோவாவுக்கு உங்கள் கிருபை கிடைச்சது. 2வது நோவா நீங்கள் சொன்னதை அப்படியே செய்தான். 3வது ஆண்டவரே, தேவனுக்காக வாழ தன்னை அர்ப்பணித்த நல்ல ஒரு மனிதனாய் இருந்தது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நோவாவாய் மாறி நன்றி செலுத்துகிறவனாய் இருந்தான். தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அதே போல எங்களை மாற்றுங்கப்பா. 7 ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் சொன்னீர் கடந்த ஆண்டில். கடந்த வாரத்தில், இந்த வாரத்தில் நோவா 3 காரியங்களில் அவன் நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தபோது அவனை ஆசீர்வதித்தீர், பாதுகாத்தீர், துணையாக இருந்தேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருந்தப்பா. இயேசுவே, ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்துகிற கிருபையைத்தான். நல்ல ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. எத்தனையோ பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுவாசிக்க நல்ல ஆக்சிஜனை தந்திருக்கிறீரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்த, அவருடைய சோர்வுகளிலிருந்து விலக்கு ஆசீர்வதி, பாதுகாத்துக்கொள்ளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆளுகை, வழிநடத்தல், சந்தோஷ, சமாதானம், ஐக்கியம் அவருடைய வருகை பரியந்தம் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.